கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு உன் வீட்டை தேடி வந்திருக்கிறார். நீ யாரானாலும் சரி, இன்னைக்கு உன் வீட்டு வாசப்படியில் நிற்கிறார். உன் வீட்டு கதவை தட்டுகிறார். உன் கடன் பிரச்சனை தீர்க்கும்படி, தீராத வியாதியில் உனக்கு சுகம் கொடுக்கும்படி, எல்லாரும் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு தனிமையா இருக்கிற உன்னை தேடி இயேசு வருகிறார். உனக்கு விபச்சாரம் பட்ட இன்னைக்கு உலகம் கொடுக்கலாம், உன் சொந்த பண்ண கொடுக்கலாம். ஆனா நீ தப்பு செய்யாம இன்னைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆனா உன் சொந்த பண்ண கூட உனக்கு கொடுக்கிற பட்ட நீ ஒரு விபச்சாரம். இந்த சமுதாயம் வெறுத்து தள்ளலாம். ஆனா நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறவர், உன் பாவங்களை மன்னிக்கிறவர், உன் சாபங்களை நீக்கக்கூடியவர். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அது திகட்டாத அன்பு. அது மட்டும் இல்லங்க, எங்க இயேசுவை சொந்த ரட்சகரா நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள், நீங்கள் மரித்தாலும் நித்திய ஜீவன் அடைவீங்க. இயேசுவை அறியாத, இயேசுவை வேணாம் என்று சொல்லுகிறீர்களா? ஆனா இயேசு விசுவாசிக்காதவர்கள் நித்திய நரகத்துக்கு, நித்திய பாதாளத்துக்கு கடந்து போவார்கள். நித்திய நரகம் எங்கதமா இருக்குது? நீங்க நிக்கிறீங்க தெரியுமா? காலுக்கடியில் தான் நித்திய நரகம் இருக்கிறது. நரகம் எவ்வளவு கொடூரமானது தெரியுமா? அங்க அக்கினி கொழும்பு அப்படியே குதிச்சு கொண்டே இருக்கும். நம்ம வீட்டுல இல்ல அடுப்புல சாப்பாடு விதிச்சா அது கொதிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இதுல அப்படியே கொதிச்சு மேல வரும், அப்படியே கொப்பளிக்கும். அதே போலதான் எரிகிற அக்னி கடல். அதுதான் நரகம். அப்படிதான் இன்னைக்கு எரிமலை கொழும்புல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எரிமலை இன்னைக்கு வெடிச்சு கொழும்பாக வெளியே வருமா? இதெல்லாம் பூமிக்கு அடியிலிருந்து வெளியே வருகிறது. அங்க அழுக பற்கடிப்பு உண்டாகணும் இயேசு சொல்லுகிறார். ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்புவது அது அவசியம். சகோதரனே, சகோதரியே, இந்த இரவு நீ மரித்தா எங்க போக போற? உன் ஆத்மா எங்க புறப்படும்? உன்னை உண்டாக்குன இறைவனிடத்துல புறப்பட வேண்டும். இறைவன் தான் உன்னை உருவாக்கினார். தாயின் கருவிலே உன்னை முன்குறித்தார். தாயின் கருவிலே உன்னை பரிசுத்தம் பண்ணினார். தாயின் கருவிலே உன்னை தெரிஞ்சு கொண்ட தெய்வம் ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான் ஒரே தெய்வம். பூமி அனைத்துக்கும் ஒரே ஒரு தெய்வம் இயேசு ஒருவர் தான். இந்த தேவன் மீண்டு வரப்போகிறார், மீண்டு வரப்போகிறார். கடைசியாக ஒரு நிமிடத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ரஷ்யால இருக்கிற விஞ்ஞானிங்க நரகன் ஒண்ணு இருக்குதான்னு சொல்லி ஆராய அவர்கள் பூமியை தோன்றினார்கள். பூமியை தோன்ற ஒரு பிளவு ஏற்பட்டது. அந்த இடத்துல ஒரு மழிக்க அனுப்பி பார்த்தாங்க. மனிதன் கூக்குரல் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. மனிதன், ஐயோ என்னை காப்பாற்றுங்க, ஐயோ என்னை காப்பாற்றுங்க. வேதத்துல எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்மைகள். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்மைகள். வானமும் பூமியை ஒழிந்து போவோம், இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஒழியாதென்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் சத்தியமுள்ள வார்த்தைகள், மாறாத வார்த்தைகள், தலைமுறையாக நிறைவேறக்கூடிய வார்த்தைகள். ஒரு சந்நிதி மறைஞ்சுவிடும், இன்னொரு சந்நிதி தோன்றும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. மன திரும்புங்கள், மன திரும்புங்கள். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உனக்காக அடிக்கப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே உனக்காக ரத்தம் சிந்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொல்கத்தா என்ற மலைக்கு போகிறதுக்கு முன்பாக அவர் சித்திரவதை செய்யப்பட்டார். ஒருவர் பலியாக வேண்டும். உன் பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக ஆதாமிலிருந்து தோன்றின நம்ம, மனிதனாக தோன்றின நம்ம, பாவத்தில் இருந்த நம்ம, மனுக்குலமே பாவத்தில் விழுந்தது. இந்த தேவன் பூமியை பார்த்தார். மனிதர்கள் எல்லாம் பாவத்தில் குடிக்கொண்டு குடும்பையில் நெறிந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை மீட்டு எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இந்த தேவன், இந்த இருக்கிறவர் இந்த பூமியில மனிதனாக அவதரித்தார். மனிதனாக அவதரித்தார். இயேசு ஒருவரை அவதரிக்கிறவர். இயேசு ஒருவரை அவதரிக்கிறவர். இயேசு ஒருவரை அவதரித்தார். இயேசு ஒருவரை அவதரித்தார். அவதரித்த தெய்வம் மகளே, மகனே, உனக்காக தான் ரத்தம் சிந்தினார். உனக்காக தான் உன் பாவங்களை ஏற்றுக்கொண்டவர். உனக்காக தான் உன் சாபங்களை ஏற்றுக்கொண்டவர். உனக்காக சிலுவையை சுமந்தவர். உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். தன் உயிரோடு நாட்களில் இயேசு சொன்னார், நான் மரிப்பேன், மூன்றாம் நாள் உயிர் தழுவேன். தான் சொன்னபடியே இயேசு உயிர் தேர்ந்தார். இயேசு உயிர் தேர்ந்தார். இன்றைக்கு போய் பாருங்க, எருசலேம் கல்லறையில இயேசு அங்க அடக்கம் இல்ல, அங்க கல்லறைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இயேசு சொன்னபடியே உயிர் தேர்ந்தார்.
இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த தேவன் மீண்டும் வரப்போகிறார். 1000 தூதர்களோடு வரப்போகிறார். எக்கால சத்தத்தோடு வரப்போகிறார். மகிமை பொழிந்தவராக வரப்போகிறார். ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். கத்தாதி கத்தவா வரப்போகிறார். இருக்கிறவர் வரப்போகிறார். 7 புல்பத்தலுக்கு மத்தியில் உலாவுகிறவர் வரப்போகிறார். 7 நட்சத்திரங்கள் தம்முடைய வலது கரத்தில் ஏங்கிக் கொண்டவர் வரப்போகிறார். வெண் வஸ்திரம் தரித்துக் கொண்டு குதிரை வெள்ளை குதிரை ஏறிக்கொண்டு 12 கிரீடம் உடையவராக இந்த பூமியின் தம்முடைய வார்த்தையின் கோல்களை அடிக்க வரப்போகிறார். மன திரும்புங்கள், எல்லோரும் மன திரும்புங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நேசிக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்துக்குரியவர் அல்ல, எந்த ஜாதிக்குரியவர் அல்ல. மனிதனாக இயேசு இந்த பூமியில வந்தார். தெய்வமாக இந்த பூமியில அவதரித்தார். ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான். மனுஷன் தான். நீ அந்த ஜாதி, இந்த ஜாதி, இந்த மதம், அந்த மதம், ரத்தத்தில பாவங்கள் இருக்கதா? நம்ம ஜாதிகளை பற்றி இன்னைக்கு பிரிச்சு பேசுகிறார்கள். ஆனா ரத்தத்தில் அன்பு இருந்தா, இயேசு சாமியோட அன்பு இருந்தா, நம்ம ஜாதி மதங்களை குறித்து பேச மாட்டோம். எல்லாம் ஒரே ரத்தத்தால தோன்ற பண்ணினவர். அன்பின் பிரமாணத்தில் எல்லாம் ஓடிக்கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து வல்லவர், மனிதனுக்காக சிலுவை சுமந்தவர், மீண்டும் வரப்போகிறார். உங்களுக்காக ஜெபிக்க